சொல்லுவாங்கல்ல, அப்படியே என்ன செஞ்சார் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே ஒரு 3 பவுன் நகையை வாங்கிட்டு போய் விற்று ஒரு ஃப்ரெண்டு எங்கே இருந்து வந்தானே தெரியாது. அத்தனை நாள் அந்த ஃப்ரெண்டை நான் கண்ணால் பார்த்ததில்லை கல்யாணம் பண்ணி. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து சிரிச்சு பேசி அப்படியே அந்த நகையை விற்று காசை வாங்கிட்டு போனவே அடுத்த நாள் அட்ரஸே இல்லை. கொடுத்த அட்ரஸில் ஆளும் இல்லை, பாண்டில் ஒன்றுமே இல்லை. இப்படி தான் போயிடுச்சு எல்லாமே. ஆனால் அவர் பீச் செப்பல் எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம வேறு இடத்துல வேலைக்கு போனால் நம்மளால எல்லாம் முடியாது. ஏன்னா உடம்பு அப்போ இருந்து நான் இப்படியே தான் இருக்கேன். வெஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி என் பாடி கண்டிஷன் ரொம்ப மோசம், எழுந்துச்சு நடக்கக்கூட முடியாது. ஆனால் இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படியா சம்பாரிச்சு ஆகணும்ல, இப்படி தோண்டிகிட்டே இருக்கிறதுனா ஊடல வந்து இந்த சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த ஏவே கம்பெனி அது வந்துச்சு, சப்ளிமெண்ட்ரி தான். அங்கே வந்து ஃபுல்லாக எனக்கு வந்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு ஓடிட்டே இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இங்கே நம்ம கிடைக்குது இல்லை, இந்த ரெகக்னேஷனோ இந்த காரு வீடு ஃபாரின் ட்ரிப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லியே தரத்தில்ல. அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைத்துல தான் நம்ம வெஸ்டீஜ் வந்து பெரிய கடவுளோட அனுகிரகத்தில் கிடைச்ச மாதிரி வந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா தெரியாது. ஏன்னா ஆம்பே வந்து அவங்க என்னோட பேரில் தான் ஜாயின் எடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சவங்களுக்கு தெரியும், அது அப்சா 18 ஒன்று இருக்கும். அப்படியே ஒவ்வொரு கிராமமாக போகணும். வாரம் முழுசும் கடை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த ஃபீல்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். அதனால என்ன வேணாலும் நீ உன் பேரில் வச்சு பண்ணிக்கப்பா. இப்போ கவலைப்படுறேன், ஐயோ லீடிங் லைட்ஸ் புக்கில் நம்ம பேரை படம் வராமல் வச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்டிங் வந்து ஒரு 21 ரூபா அப்படி தான் வந்துச்சு. அப்போ கூட திட்டினேன், ஆம்பே பண்ணுறப்ப கூட ஒரு 4000 5000 வந்துச்சு. நீ வெஸ்டீஜை ஸ்டார்ட் பண்ணி 21 ரூபா வந்துச்சு, நாசமாக போச்சு குடும்பம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எங்கள் லீடர் வந்து நமக்கு தான் இங்கே வந்து செம்ம ஃபாலோஅப்பு, லீடர் செம்ம LOS சொன்னாங்கல்ல, நம்மளை ஃபாலோ பண்ணி ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்களுக்கு காசு தேவைப்படுது, கரெக்டாக கைட் பண்ணால் இந்த 2 பேரும் செய்வாங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் 2 பேரையும் கரெக்டாக நாங்கள் சொல்லி ஜாயின் பண்ணதை எப்படி தெரியுமா, எந்த ஒரு மீட்டிங் எங்களை கூப்பிடக்கூடாது, மீட்டிங் மட்டும் வரவே மாட்டோம். மீட்டிங் கூப்பிட்டிங்கன்னா எங்களை இப்படியே விட்டுருங்க. அது போக ஜாமான் வாங்கி கொடுக்கணும்னா நாங்கள் என்னன்னாலும் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம், நீங்கள் தான் எங்களுக்கு வாங்கி தரணும், நாங்களாம் கடைக்கு போக மாட்டோம். இந்த டீலிங்கில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து வெஸ்டீஜ் ஆரம்பித்தது அப்போ கையில் 50 ரூபா கூட கிடையாது. ஏன்னா அப்போயே அவ்வளோ திமிரு, இந்த கீழே விழுந்த மீசையில் மண் ஓட்டம் அந்த மாதிரி காசே வக்கில்லைன்னு தான் சொல்லணும். தமிழ் பாஷை மதுரை பாஷையில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு மட்டும் குறைச்சிருக்காது. அவர் வந்தாருன்னா பாவம் உண்மையிலே குலதெய்வமாக தான் நானும் அவங்களை மதிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களோட குடும்பம் இன்றைக்கி மாதம் 1.5 லட்ச ரூபா இன்கம்மு. ஃபாலோஅப்பு தான் இங்கே சொன்ன சிஸ்டம். அவங்களும் ஃபாலோ பண்ணி அதை எங்களுக்கு கண்ணு முன்னாடி அவங்க செஞ்சு காமிச்சனால நாங்களும் அதை ஃபாலோ பண்ணது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் போண்டா கிளாஸ் கார் 0 சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இங்கே வந்தோம். 2 பிள்ளைங்களுக்கும் நான் இங்கே வரப்போ வந்து பிள்ளைங்க 2 பேருமே பெரியவங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வேகமாகவே சார் சொன்னாங்களே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வேகமாக வந்துடலான்ட்டு. அது மாதிரி ஓடி கரெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ண 3வது வருஷத்தில் 1 லட்ச ரூபா இன்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பிள்ளைங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகுது. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு 6 மாதம் கேப்பில் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பேரை பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஜாலியாக 2 பேரும் சுற்றுறோம். சொல்லப்போனால் 50+ தான். இன்னொன்று என்னென்னா நம்மளோட கனவு பிள்ளை அடையலாம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் லாய்க்கே கிடையாது தான். வெறும் +2 படித்தாலுக்கு என்ன கிடைக்கும், கூட போனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியுமா, முடியாதுல்ல. இங்கே வந்து அவர் வம்படியாக கொண்டு வந்து இந்த COL உட்கார வச்ச விஷயத்தில் நான் பார்த்ததுன்னா, என்கிட்ட காசே கிடையாது. இங்கே வரிசையாக நின்று பேசினவங்க ஃபஸ்ட்டு என்னோட மீட்டிங் வந்து நம்ம பாலா சாரோட மீட்டிங் தான். அவருக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். யாருமே தெரியாது, தரம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவரோட ப்ரோக்ராமில் உட்கார வச்சாங்க. சார் முன்னாடி அதிகமாக அடிக்கடி சொல்லுவாங்க, துட்டு வேணும். அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இப்போ இன்னைக்கு இங்கே நின்று இப்படி பேசுகிறேன்ல, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒரு காய்கறி வாங்கினா கூட அவரை முன்னாடி விட்டு நீங்கள் கேளுங்க, அந்த காய் வேணும், அதை வேணா கேளுங்க, அந்த அம்மா திட்டம், ஏமா நீ தான் நிற்கிறல்ல முன்னாடி வந்து கேட்க வேண்டியது. நாங்கள் அதில் அப்படி வளர்க்கலை. வீட்டில் பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளைய அப்படியே உள்ளே வச்சு அமுக்கி வளர்க்கணும்னு அப்படியே அவங்க ஏன்னா ஒழுக்கமாக கட்டி கொடுக்குறாங்களாம், அது அப்படி அப்படி பழக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்து அவர் நிப்பாட்டும் போது
எனக்கு என்னன்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், கூச்சமாக இருக்கும். ஆம்பளைங்களெல்லாம் அப்படி நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது, அப்படி தான் வந்து பழக்கி வச்சு. சிரிக்குது சிரிக்குது பாருங்க, இப்போ என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு அத்தை பையன் இருப்பாரு, அவரை கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க, அவரை கூட சைட் அடிக்க விட்டது கிடையாது. அப்படிதான் வளர்த்து கொண்டு தான் அப்படியே இவர்கிட்ட விட்டுட்டாங்க நம்மள. இவர் நல்லா 25 வருஷமா சமையல் கட்டிலே போட்டுட்டாரு. ஆமா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், அது மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னால் உடம்புக்கு வந்து என் உடம்புக்கு ஒரு இந்த சித்தார் வேலை பார்த்துனா என்னால் சம்பாதிக்க முடியாது. 600-700 ரூபா சம்பாதிக்க முடியாது மாதம் ஒரு நாளைக்கு. என் உடம்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடு சாமி. அப்படிதான் வந்து உண்மையிலே நான் வேண்டினப்ப பாலாசாரிங்க வந்து சொன்னார், உன்னோட சுயநலத்துக்காக நீ வந்து வேலை செய்யாமல் இருந்தேன்னா உன் பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, இந்த துட்டுங்கிற விஷயம் வேணும் தானே சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே ஒரு செருப்படி மாதிரி விழுந்தது தான். இங்கே சொன்னாங்களே ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்லி தருவாங்க, நம்ம செய்யணும். கார் ஓட்டன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. உடம்புக்கு வேலையே கிடையாது, ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம்,